அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த ஜோதிட கலை உங்களுக்கு சரியான நேரத்துல உதவணும், உங்களுக்கு வழிகாட்டுவதாகவும் பெயரும் புகழும் பெரும் செல்வமும் தருவதாக அமையட்டும். வாழ்க வளமுடன். ஜோதிட வகுப்புல இதுவரையிலும் நம்ம அறிவியல் அடிப்படைகள் பார்த்தோம். அதன் பிறகு எப்படி ராசி கட்டம் வந்தது, ராசி கட்டத்தினுடைய அல்லது ராசிகளினுடைய காரகத்துவங்கள் பார்த்தோம். அடுத்து கிரக காரகத்துவங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிரக காரகத்துவங்கள்ல சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இவர்களை எல்லாம் வணங்கி அவர்களை பற்றிய காரகத்துவங்கள் அதெல்லாம் பார்த்திருக்கோம். இன்றைக்கு ஜோதிடத்துல அதுவும் முக்கியமாக திருமணத்துல நிறைய பேர் வாழ்க்கையில விளையாடி கொண்டிருக்கு. அவங்க விளையாடுறாங்களா இல்லையோ, அவங்க பெயர் சொல்லி நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த கிரகங்களாகிய ராகு பகவான், கேது பகவான் இவர்களை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி ராகு பகவான், கேது பகவான் ஆகியோர் அவர்களை பற்றிய அறிவை, ஞானத்தை நமக்கு அருள வேண்டும். தங்களை அவர்கள் நமக்கு முழுவதுமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்களை வணங்கி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ராகு பகவானின் காரகத்துவத்தை ஆரம்பிப்போம். சரியாக சொல்வதென்றால், எனக்கு திருமணம் ஆகிறப்பெல்லாம் ஜாதகம் பொருத்தம் பார்க்க போனப்போ இந்த ராகு தோஷத்தை பற்றியெல்லாம் எந்த ஒரு கேள்விப்படல. அப்போ செவ்வாதோஷம் மட்டும்தான் பார்த்ததாக எனக்கு ஞாபகம். நான் எனக்கே 28, 29 தான் திருமணம் ஆச்சு. அப்படிங்கிறப்போ மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு கொஞ்ச காலமாகத்தான் அது ரொம்ப அதிகமா போயிடுச்சு. அதனால அதை மீண்டும் ஞாபகப்படுத்த எனக்கு தெரிந்து என்னுடைய குருநாதர்கள் எனக்கு அருளிய வழியில ராகுவை பொறுத்தவரையிலும் ஒரு ஜாதகத்துல ராகு 7, 8 அப்ப 1, 2ன்னு வந்துடும். ராகு 1, 2ல இருந்தா 7, 8ல கேது வந்துடும். கேது 1, 2ல இருந்தா 7, 8ல ராகு வந்துடும். அப்ப 7, 8ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், அல்லது 1, 2 ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னும் சில இதுல 2, 4, 7, 8, 12 செவ்வாய்க்கு சொல்ற மாதிரியே சொல்றவங்களும் இருக்காங்க. நம்ம முக்கியமா 7, 8 பார்த்தால் போதும். ஆனாலும் 7, 8ல் ராகு மட்டும் இருந்து அல்லது கேது மட்டும் இருந்து அந்த ராகுவிற்கு மற்ற பாவ கிரகங்கள், அதாவது செவ்வாய், சனி இவர்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்றதுதான் நான் பார்த்த ஜாதகங்கள்லையும் என்னுடைய குருநாதர்கள் எனக்கு வழிநடத்த விதத்திலையும் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால ஒரு மாப்பிள்ளையோ பெண்ணையோ வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி ராகு தான் பொருத்தணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது தவறு இல்லை. ராகு இருக்கவங்களுக்கு ராகு இருக்கவங்கள பொருத்தணும்.
ராகு இல்லாதவங்களுக்கு பொருத்தலாமா அப்படின்னா அது நம்முடைய தைரியத்தை பொறுத்தது, வருகின்ற வாடிக்கையாளரை பொறுத்தது. ஏன்னா ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்தா அது ராகுனாலதான் நடந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியாது. வேற காரணங்கள் இருக்கலாம். ஆனா பழியை தூக்கி ராகு மேல போடுறது மற்றும் ஜோதிடர் மேல போட்டுருவாங்க. அதனால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டியிருக்கும். நான் பாக்குற பொருத்தங்கள்லயே என்ன செய்யறேன் அப்படின்னா இருக்கு. ஆனா என்னுடைய கருத்து செய்யலாம்ங்கிறது. ராசி கட்டம், அதாவது கட்ட பொருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். கட்டம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற நிலைமையில, கட்டம்னா என்ன? ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசி, ஒரு லக்னத்துல இருந்து இன்னொரு லக்னம், ஒரு லக்ன அதிபதியிலிருந்து அடுத்தவருடைய லக்ன அதிபதி, ஒரு ராசி அதிபதியிலிருந்து இன்னொரு ராசி அதிபதி, 6 8 இல்லாம இருக்கணும். முக்கியமாக ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தர் 6 8 இருக்கக்கூடாது. இன்னும் இந்த மாதிரி பாவிகளுடைய லக்னம், அதாவது குரு அணி லக்னங்களாக இருந்தால் குரு அணி லக்னங்களையே பொருத்துவது நல்லது. சுக்கிர அணி லக்னங்களா இருந்தா சுக்கிர அணி லக்னங்களை பொருத்துவது நல்லது அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கு. இதுல எனக்கு ஒரு ஆய்வு நோக்கம் இருக்கு. எப்படின்னா, இயற்கையாக நம் முன்னோர்கள் அமைத்ததே எப்படி அமைச்சிருக்காங்க? இப்போ கடக லக்னம் அப்படின்னா லக்னாதிபதி சந்திரனாகிறார். காலபுருஷ தத்துவத்திலேயே அதுக்கு 7ஆம் இடம் மகரத்தை அமைச்சு கொடுத்திருக்காங்க நம்முடைய ரிஷிமார்கள். அப்போ அவரே மாற்று அணிதான், பகை கிரகங்கள் தான். அப்ப எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர்? அதே மாதிரி கும்பத்துக்கு சிம்மம் வருது, ரெண்டும் பகை கிரகங்கள். இப்ப இயற்கையாகவே அப்படி அமைச்சு வச்சிருக்காங்க. நம்ம எப்படி வேண்டாம்னு சொல்றதுங்கிற மாதிரி இருக்கு. அப்போ என்னன்னா, அப்படி மாற்றங்கள் வரும்போது லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு குரு பார்வை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு முடிவு எடுக்கணும். இது வகுப்பு திருமண பொருத்தம் வகுப்பு அல்ல. அதனால ஓரளவுக்கு, ஏன்னா ராகு கேதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க இல்லையா, இந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு அது இல்லை அப்படிங்கிறது தான். ராகு பார்க்க வேண்டாம்னு சொல்லல, ரொம்ப பயமுறுத்த வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ ராகு பகவானை வணங்கி ராகுவை பற்றிய காரகங்களை பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஷேர் ஆயிருக்கும். இதுல சில குறியீடுகள் கொஞ்சம் உயர்நிலையா படிக்கிறவங்க சில சாப்ட்வேர் பயன்படுத்தும் போது, அதாவது ராசி கட்டம் கோச்சாரம் இது ரெண்டும் ஒரே கட்டத்துல கொடுத்திருப்பாங்க, ஒரு கட்டத்துக்குள்ளேயே. இப்ப ராசி கட்டமும் கோச்சாரமும் 2 விதமாக கொடுக்கலாம். ராசி கட்டத்தை கொடுத்து கோச்சாரத்தை தனியா இன்னொரு கட்டமாக கொடுக்கறது ஒரு இது. அது நம்ம இந்த ராசி கட்டத்துல இருக்க கிரகத்துக்கு கோச்சார கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த கட்டம் 1ல இருந்து இன்னொன்னுக்கு என்றதுல நமக்கு கொஞ்சம் குழப்பம் வரலாம். அதுக்காக இன்னொரு மெத்தட் எப்படி அப்படின்னா, ராசி கட்டத்துக்கு வெளியிலேயே சுத்தி கட்டம் போட்டு அதுல கோச்சாரத்தை காட்டுறது. அது ஒரு முறை நம்ம வகுப்புல அதை காட்டிடுவோம். இன்னொரு முறையில என்ன பண்ணுவாங்கன்னா, ராசி சூரியன் கோச்சார சூரியன் அல்லது 9 கிரகங்களுமே, ராசியில இருக்க 9 கிரகங்கள், கோச்சாரத்துல இருக்க 9 கிரகங்கள் அல்லது மாந்தி உள்பட 10, லக்னத்தோட 11,
இத கட்டத்துக்குள்ளேயே காட்டிடுவாங்க. அப்ப எப்படி வித்தியாசம் தெரியும் ரெண்டு கிரகங்களுக்கும்? எது கோச்சாரம் எது ராசியில இருக்கிறதுன்னு தெரியறதுக்கு சில சாப்ட்வேர்ல என்ன பண்றாங்கன்னா நிறத்தை மாத்திடுவாங்க. ஒண்ணு பிளாக்ல இருந்துச்சுன்னா இன்னொன்னு வந்து சிவப்புலயோ ப்ளூலயோ போட்டுருவாங்க. குறிப்பு கீழே கொடுத்துருப்பாங்க, இந்த நிறத்தில் இருப்பது கோச்சாரம்னு. ஆனா இன்னும் கொஞ்சம் உயர்நிலையான, நானே ஒரு வகுப்புல ஆங்கில வழி வகுப்பு பெங்களூர்ல ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சுன்னா அவர் நடத்துறதே இந்த குறியீடுகளை போட்டுதான் நடத்துவார். இந்த சூரியன் சந்திரனால சன்னு மூணு அப்படின்னு எழுதுறதை விட இங்க டிஸ்பிளேல தெரிகிற இந்த குறியீடுகளை போட்டுதான் நடத்துவார். அப்ப ஒரே கட்டத்துல ரெண்டையுமே காட்டும் போது நமக்கு வித்தியாசமா தெரியும். இப்ப இந்த மாதிரி இதை பாக்குறீங்க அல்லது பயன்படுத்துறீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சரி, இப்போ இந்த அம்புக்குறி தெரியுது இல்லையா? அம்புக்குறி தெரியுதா? நான் மூவ் பண்றேன் இல்லையா? ஷேர் ஆயிருக்கா? ஷேர் ஆயிருக்கு, தெரியுதுங்கண்ணா. சரி, இது சூரியன். ஒரு வட்டம் போட்டு நடுவுல புள்ளி வச்சிருந்தா அது சூரியனை குறிக்கும். இது சந்திரன், பிறை சந்திரனை குறிக்கும். அடுத்து செவ்வாய். செவ்வாய் வந்து ஒரு வட்டம் போட்டு வெளிநோக்கிய அம்புக்குறி இருந்துச்சுன்னா அது செவ்வாய். செவ்வாய் தான் ஆயுதம் இல்லையா? அப்போ இது குத்துற மாதிரி இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். செவ்வாய். அடுத்து புதன். புதன்னா ரெட்டை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இங்க பாருங்க, ரெட்டை கொம்பு இருக்கு, ரெட்டை பண்பு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது புதன். அடுத்து குரு. குருன்னா ஏறத்தாழ நீங்க இது 4 மாதிரி தெரியுது, அல்லது இப்படி ஆனா அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டாலும் சரி. ஏன்னா அச்சரம் எழுத்து அப்படி ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு 4ன்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்தா அப்படி கூட வச்சுக்கோங்க. குரு. இது சனிக்கு ஒரு கால் நொண்டி இல்லையா சனி பகவானுக்கு? அப்ப பாருங்க, இது ஹெச் மாதிரி போட்டு மேல ஒரு கிராஸ் போட்டா அது சனி பகவான். அடுத்து ராகுக்கு தெரிஞ்சா போதும், மத்த இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லை. ராகு வந்து இது, அதாவது நம்ம கொக்கி ஊக்கு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். அது மேல் நோக்கி வட்டம் இருந்தால் அது ராகு, கீழ் நோக்கி இந்த வளையம் இருந்தா கேது. இது வரையில தெரிஞ்சா போதும். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் அப்ப இந்த வட்டம் போட்டு பிளஸ் போட்டிருக்கிறது பூமி, அதெல்லாம் நான் இங்க வராது. பூமிக்கு பதிலாக தான் நம்ம சூரியனை எடுத்துக்கிறோம். ஸோ மற்றதெல்லாம் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இதெல்லாம் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. வாழ்க வளமுடன். அடுத்து இந்த ராகுனா என்ன, கேதுன்னா என்ன? அது ஒரு பொருள் அல்ல. இப்ப மற்ற கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன்னா அதை கண்ணில் பார்க்கலாம், சந்திரன் பார்க்கலாம், செவ்வாய் பார்க்கலாம், புதன் கூட சில காலங்கள்ல தெரியும், கவனமா பார்த்தா புதன் தெரியும், குரு சுக்கிரன் நல்லாவே தெரியும், செவ்வாய் இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா ராகு கேதுங்கிறது அப்படி ஒரு பொருளே அல்ல. என்ன அப்படின்னா, இது சூரியன், சூரியனை சுற்றி பூமி, பூமியானது இந்த வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. அப்போ இங்க காட்டியிருக்க டாட்டட் லைன் இதுதான் பூமியினுடைய வட்டப்பாதை. அடுத்து பூமியை இந்த சந்திரன் வட்டப்பாதையில சுற்றி வருகிறது. இங்க பாருங்க, இந்த வட்டமும் இந்த வட்டமும் 2 புள்ளிகள்ல சந்திக்குது. இதுல பாருங்க, சந்திரன் சூரியனை நோக்கி செல்லும் போது வெட்டுகின்ற புள்ளி ராகு. அம்புகுறி காட்டியிருக்காங்க இல்லையா? சூரியனை நோக்கி
போகும்போது வெட்டுகின்ற புள்ளி ராகு என்றும், அதற்கு எதிர்பக்கத்துல சூரியனிலிருந்து வெளியேறும்போது அந்த பாதையை வெட்டுகின்ற புள்ளி கேது அப்படின்னு சொல்றோம். ஆங்கிலத்துல ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. டிராகன்னா பாம்பு. சைனாவுல அந்த டிராகன் பார்த்திருப்பீங்க. அது பாம்புலயே ராட்சசா இது மாதிரி வரும். அப்போ டிராகன் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுவ தலை, டிராகன் ஹெட், கேதுவை டிராகன் டெய்ல், டிடி அப்படின்னு போடுவாங்க. இத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ ராகு கேதுக்கு வருவோம். ராகுவை பற்றி முதல்ல பார்த்துட்டு போவோம். ராகு ஆணா பெண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு ஆண் அப்படி எடுத்துக்கிறாங்க. சிலர் பெண்ணுன்னு எடுத்துக்குவாங்க. சில பலன் சொல்லும் போது பெண்ணுன்னு எடுப்பாங்க. சில பலனுக்கு ஆண் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அடுத்து இன்னொன்னு உங்க ஜாதகங்கள்ல நீங்க செக் பண்ணலாம். ராகு ஒருத்தருடைய ஜாதகத்துல 1, 5, 9 லக்னம் அல்லது ராசியில இருந்தாலோ அல்லது அங்கிருந்து 5, 9 இருந்தாலோ அவங்க பெயர்ல இஷு கண்டிப்பா வரும். அந்த மாதிரி பேரு தான் இருக்கும். இஷு வரலன்னா குறைஞ்சபட்சம் சண்முகம், சண்மதி அந்த மாதிரி ஷால வர்ற மாதிரி எழுத்தாவது இருக்கும். ஸ்ரீரஞ்சன், ஸ்ரீராமன், ஸ்ரீரஞ்சனி அந்த மாதிரி ஸ்ரீ வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல இது இருக்கா? முன்னாடி வகுப்புகள்ல எல்லாம் இது இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்ப இங்க இருக்கவங்க ஐயா, என்னோட மகனோட ஜாதகத்துல விக்னேஸ்வர் ராகு எங்க இருக்காரு? லக்னத்துல இருக்குங்க ஐயா. லக்னத்துல ராகு. வேற யாருக்காவது? நன்றி மேடம், நன்றி. வேற யாருக்காவது தெரிஞ்சவங்க அல்லது நம்ம வீட்டுல ராகு 1, 5, 9 இருக்கா? சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். என் பையனுக்கு ராகு 1ல இருக்கான். சர்வேஸ் அவனுக்கு. பாருங்க, வாழ்க்கை வளமுடன். நன்றி நன்றி. இஷ்யூ வந்துருச்சு. இடையிலயோ கடைசியிலயோ அல்லது துவக்கத்துல கூட வரலாம். அப்போ புள்ளியா வராம அது ஷான்னு வந்துடும். வாழ்க்கை வளமுடன். ஆமா ஆமா. வாழ்க்கை வளமுடன். நல்லா இருக்கட்டும். அடுத்து இவங்க அசுரர்கள் தான். ராகு கேது 2 பேரும் ஒருத்தர் தான். ஏன்னா இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டா, கதை கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை தெரிந்து கொள்ளும் பொழுது பலன் எடுப்பதற்கு வசதியாக இருக்கும். ஏதாவது தவறு செஞ்சு மாட்டி தண்டனை வாங்குவாங்க, அல்லது தவறு செய்யாமல் கூட அவர் செஞ்சிருப்பாருன்னு பேர் வர்ற மாதிரி சூழ்நிலை வரலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கதையில இருந்து இது கண்டிப்பா தான் வரணும்னு அவசியம் இல்லை, வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உடனே சார் அப்படியா சார் அப்படின்னு பயந்துடக்கூடாது. வருகின்ற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நமக்கே தெரியும், சில நேரங்கள்ல நம்ம அதை செஞ்சிருக்கவே மாட்டோம், சம்பந்தம் இல்லாம அவன் தான் செஞ்சான் அப்படின்றாங்க. விளக்கம் என்னதான் சொன்னாலும் ஒன்ன தவிர யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பிடிவாதமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட வரலாம். இன்னொன்னு, இதுல இருக்க பாசிட்டிவ பாருங்க. ஏன்னா இப்ப சொன்ன உடனே ஆஹா அப்படியான்னு பயப்படுறதை விட இவங்களுக்கு அமிர்தம் கிடைச்சது. என்னதான் இவங்க அசுரர்களா இருந்தாலும் அவங்களுக்கு தானே அமிர்தம் கிடைச்சது. அதனால இவங்களுக்கு ஒரு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதாவது உடல் நலம் நல்லா இருக்கும், சில சமயங்கள்ல பெரிய பிரச்சனை மேல வந்தாலும் தப்பிச்சுக்குவாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா ராகு கேது தலையே துண்டித்த பிறகு கூட அவர்களுக்கு சாகா வரம் அமைஞ்சிருது அப்படின்றதுதான் புராணம். அதனால அப்போ இந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு இருக்கும்
இந்த 1, 5, 9 ராகு கேது இருப்பவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஆபத்தில் காக்கப்படுவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாம்போட பெயர்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நாகராஜன் வச்சிருப்பாங்க, நாகம்மை, நாகம்மாள், அப்படி பேரெல்லாம் வரும். ஆதிரை, ஆதிரன், சுவாதி, அந்த நட்சத்திரங்களை வச்சு சொல்றோம். திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம் இல்லையா, அதனாலதான் அதுல இருந்து ஆதிரை அப்படின்னு கொண்டு வரோம். ஆதிரன் பையனா இருந்தா ஆதிரன் வரலாம். இந்த 3 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒண்ணுல பிறந்தவங்களுக்கு கூட இந்த இது இருக்கலாம். குணம் எப்படி இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, வெளிநாட்டு பொருள்கள் மீது ஆசை இருக்கும். வெளிநாட்டு பொருள்கள் மேல இருக்கும். எதை நினைச்சாலும் பிரம்மாண்டமா தான் நினைப்பாங்க. அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னா சாதாரணமாலாம் செய்ய நினைக்க மாட்டாங்க. எதுனாலும் பெருசா செய்யணும். இந்த குழந்தைங்க விளையாட்டு ஜாமான் வாங்கினா கூட இருக்கிறதுலே பெருசா வாங்கணும் அப்படின்னு நினைக்கும். வித்தியாசமான பொருட்களை விரும்புவாங்க. வளர்ந்து வந்துட்டாங்கன்னா வெளிநாட்டு பொருட்கள் மேல அவங்களுக்கு விருப்பம் அதிகமா இருக்கும். கற்பனை, இவங்களுக்கு இந்த ராகு மட்டுமே முடிவு செய்ய மாட்டாரு. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்குன்னு வந்துட்டா பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். போதை பழக்கம் வந்துச்சுன்னா இவங்களால விட முடியாது. ஆனா வரணும்னு அவசியம் இல்லை. வந்தா விடுறது கஷ்டம். அப்போ நம்ம கொஞ்சம் நம்ம பார்வையில் அந்த வயசுல ஒரு 15க்கு மேல 20, 25 வரையிலும் கொஞ்சம் நம்ம பார்வையிலே வச்சுக்கணும். விகாரம், ஏதாவது ஒண்ணுல விகாரமா இருந்துச்சுன்னா அது ராகுவை குறிக்கும். இப்ப மெடிக்கல் அஸ்ட்ராலஜி வகுப்பு நடத்துறோம். விகாரம் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். ஒருத்தருடைய உடம்புல அமைப்பு விகாரமா இருந்துச்சுன்னா ராகு சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு பேய் பிசாசுல நம்பிக்கை இருக்கும். அல்லது சிலர் பேய் ஆடுவாங்க. பேய் விரட்டுறேன்னு வர்றவங்களும் இந்த குரூப் தான். சில பேர் உடுக்கடிச்சு பேய் விரட்டுவாங்க. சில பேர் சாட்டையில அடிச்சு பேய விரட்டுறேன்னு சொல்லுவாங்க. பேய் மேலையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி பொய் பேச தயங்க மாட்டார்கள். தேவை ஏற்பட்டா பொய் பேசுவாங்கன்னு நான் சொல்லல. ஏன்னா தேவை ஏற்பட்டால் பொய் பேசுறதுக்கு தயங்க மாட்டாங்க. மற்றவர்கள் எப்படின்னா, இப்ப குரு இருக்கு லக்னத்துலன்னா பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. அல்லது பொய் சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன யாருக்கும் பாதிக்கலையில, நான் தேவைக்காக தான் சொன்னேன், அதனால என்ன தப்பு அப்படின்ற மாதிரி. பிசினஸ்னா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் சொல்லாம எப்படி வியாபாரம் பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பார்கள். இது நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்த்துக்க, பேசினா அது தப்பு இல்லைன்ற மாதிரி எண்ணங்கள் இவங்களுக்கு இருக்கும். குடும்ப உறவுல தந்தை வழி முன்னோர்களை குறிப்பார் ராகு. அப்பாவுடைய அப்பா, பாட்டா அப்படி எடுத்துக்கலாம். உடல் பாகத்தில் வாய், இதை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா பிளவுகள், பெரிய திறப்புகள் அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா ராகு தலை வாய் பொழந்துகிட்டு இருக்கும். அதனால பெரிய திறப்புகள் எல்லாம் எடுத்துக்கிறோம். வீட்டுல வாசல் அது வரும், பின்னாடி சொல்லுவோம். வாய், நம்முடைய வாயை ராகு குறிப்பார். பெருசு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்ப குடல் பகுதியில பெருங்குடலை ராகு குறிப்பார். விரல் இடுக்கு, அது பாத்தீங்கன்னா அப்படி திறப்பு மாதிரி தான் இருக்கு இல்லையா, அது இல்லாம அழுக்கு. சனியை போல் ராகு, சனின்னா அழுக்கு. அப்போ விரல் இடுக்குகள்ல திறப்பு இருக்கு பிளஸ் அழுக்கு இருக்கு. இருட்டா இருக்கும். கையை மூடி வச்சிருந்தா அந்த இதுல இருட்டா தானே, ஏன்னா இவங்க நிழல் கிரகங்கள். அதனால விரல் இடுக்கு எடுக்கிறோம். காது, காது எப்படி சார் வந்துச்சுன்னா, காது திறந்து இருக்கு இல்லையா, அப்படி
அதனால காது எடுக்கிறோம். உடலில் ஏற்படும் கட்டிகள் எல்லாம் இவர்தான் ராகு. நுரையீரலை குறிப்பார். ஏன்னா ஒரு காற்றுங்கிறதுனால நுரையீரலை குறிக்கிறார். கணுக்காலையும் குறிப்பார். வீட்டுல வந்து சனியை போல்ங்கிறதுனால மேற்கு பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். பெரியோர்களை, வயதானவர்களை குறிக்கிறதுனால இது பெரியோர்கள் தங்கும், அதாவது பெரியவர்கள் தங்கும் அறை, மூத்தவர்கள் தங்கும் அறை. வயதில் இது சரியா இருக்கும், வயது முதிர்ந்தவர்கள் தங்கும் அறைன்னு வச்சுக்கோம். நம்ம தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கவங்க, ரொம்ப வயசானவங்க தங்குற அறையை குறிக்கும். பெட்டகம், அதாவது லாக்கர் வைக்கிற இடத்தையும் ராகு குறிப்பார். லாக்கர். இன்னொன்னு இங்க சொல்லல, வாயில், தலைவாசல், ராஜநிலைன்னு சொல்றோம் இல்லையா, அதை குறிச்சுக்குங்க. ராஜநிலை ராகு தான். என்ன சார் வீட்டுக்கு முன்னாடியே ராகுவா? ஆமா, அதுதான் உண்மைங்கிறதுக்கு நீங்க பழைய வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்து வீடுகள்ல அந்த நிலை இருக்கு இல்லையா, இந்த நிலையில கீழே அப்படி வெட்டி விட்டுருப்பாங்க. இந்த பக்கம் இந்த இதுல இப்படி வெட்டியிருப்பாங்க. அது பழைய காலத்து இதுல சம்பிரதாயத்துல அவங்க சாஸ்திரம், அது இல்லாம இருக்கவே இருக்காது. பார்த்திருக்கீங்களா? இப்ப இருக்க நிலையில அதை வெட்டுறது இல்லை யாரும். அங்க ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்கோம். அது நல்லா கவனிச்சீங்கன்னா அது பாம்பு இப்படி படம் எடுக்கிறோம். இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும், இந்த நிலையில அப்படி வெட்டி விட்டுருப்பாங்க. இத கரெக்டா சொன்னா, நம்ம ஒரு கரண்டிய வச்சு பொங்கலை எடுத்தோம்னா எப்படி வரும், அப்படியே வரும் இல்லையா, அது மாதிரி சீவி இருப்பாங்களே நல்ல ஆழமாவே. பாம்பு படம் எடுத்திருக்குன்னு அர்த்தம், அது ராகுன்னு அர்த்தம். அவங்க ஆசாரியர்களுக்கு அந்த காலத்துல தெரிஞ்சு செஞ்சிருப்பாங்க. இப்ப இருக்கவங்களுக்கு எல்லாம் அது தெரியுமா என்னவோ, எங்க பாட்டா செஞ்சாரு, எங்க அப்பா செஞ்சாரு, நான் செய்யறேன் அப்படின்னு வந்திருக்கோம். அடுத்து இப்ப அது யாரும் செய்யறதும் இல்லை. இப்ப இருக்க நிலைகள்ல அந்த மாதிரி செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இப்ப பழைய வீடுகள்ல நான் பார்த்திருக்கேன், எல்லா நிலையிலுமே அது இருக்கும். அப்போ ராகு தலைவாசலை குறிப்பார், நிலை ராஜ நிலையை குறிப்பார். இப்ப ராகுவை வணங்கணும்னா நீங்க என்ன செய்யலாம், ராஜ நிலையை கூட வணங்கலாம். வாழ்க வளமுடன். சமுதாயத்துல, அதாவது ஊருக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மாற்று மதத்தினர், இல்ல முக்கியமா முஸ்லிம், இப்போ ஒருத்தருக்கு வந்து 7ல ராகு இருக்கு அப்படின்னா 7ஆம் இடம் நண்பர்களை குறிக்கும். அப்போ முஸ்லிம் நண்பர்கள் அல்லது வேற்று மொழி, முக்கியமா முஸ்லிம் நண்பர்கள் அல்லது உருது ஹிந்தி பேசுற நண்பர்கள் அவங்களுக்கு இருப்பாங்க கண்டிப்பா. இங்க யாருக்காவது 7ல ராகு இருக்கா? அல்லது 1-5-9ல ராகு இருந்தாலும் என்ன, ஒண்ணுதான் ஜாதகர், 5-9 திரிகோணம். இவங்களுக்கு வந்து முஸ்லிம் வந்து பிடிக்கும். சொல்லுங்க ஐயா. எனக்கு 7ல ராகு இருக்கு. இங்க இதுல இந்த கண்ட்ரில தான் வேலை பார்க்கறேன். சரி சரி. அதே போல ஓரளவுக்கு நண்பர்களும் இங்க எல்லாமே அவங்க தானே இருப்பாங்க. அப்புறம் ஆமா ஆமா, தவிர்க்க முடியாது. வாழ்க வளமுடன். சுப்பிரமணிய சொல்லுங்க. சுப்பிரமணிய சார் தெரியாம ஹேண்ட் பண்ணிட்டாரா? சரி, இல்ல கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, சொல்லுங்க. நான் இந்த திருமண பொருத்தம் வரும்போது இத கேட்கலாம், இதுக்கு விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி சரி. நீங்க அந்த டாபிக் எடுத்ததுனால சொல்றேன். 1ல ராகு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, என்னோட பார்வைக்கு வந்த ஜாதகங்கள், பொருத்தம், இந்த மாதிரி திருமணத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து
ஒண்ணுல வந்து ராகு இருந்ததுனாக்க ம் முன்கூட்டியே, அதாவது ஒரு 25 வயதுக்கு முன்கூட்டியே திருமணம் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ம் அது வந்து இந்த பாதிப்பு குறைஞ்சிருது. ம் அதுக்கப்புறமேலு அந்த திருமணம் முடிக்கும் போது அந்த ஒண்ணுல இருக்கிற ராகு தான் எனக்கு வந்த ஜாதகத்துல நான் பார்த்த வரைக்கும் சரி சரி. அந்த ஒண்ணுல இருக்கிற ராகு அந்த ம் 25 வயசுக்கு முன்கூட்டி திருமணம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது பாதிப்பு குறைவா தான் இருக்குது. சரி சரி. அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தோம்னாக்கா அந்த திருமணத்துல வந்து தடை ஏற்படுத்துறது, அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் பிரச்சனையை ஏற்படுத்துறது, ம் இது பூரா வந்து அவங்க மேற்கொண்டே வர்றவங்க அவங்களோட கிளைண்டினுடைய ஒப்பீனியன் தான் இது மாதிரி இருக்குது. சரி சரி. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா. இப்ப என்னுடைய பையனுக்கும் வந்து அந்த ராகு வந்து லக்னத்துலதான் இருக்கு. ம் இந்த நீங்க சொல்றீங்கல்ல, சொல்ற மாதிரி ஒரு ஜாதகத்தை போலவே மற்ற ஜாதகம் இன்னொரு ஜாதகம் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம், படிக்கிறாங்களா? ம் அது மாதிரி லக்னத்துல இருக்கிற அந்த ஜாதகம் இப்ப நம்ம சொன்ன அந்த காரகத்துவம் எல்லாம் வந்து கரெக்டா பொருந்திதான் வருது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னாக்கா அந்த குரு பார்வை இருந்தால் அதனுடைய தாக்கம் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? ம் அந்த குரு பார்வை இருந்தாலும் இந்த தாக்கம் வந்து இருக்கதான் செய்யுது. இருக்கும். அது நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நாங்க சரிங்க. அதை நடத்தி இருக்கேன். குரு பார்வை இருந்தா அதிகமாகும். சரியா சொன்னா சரிங்க. குரு பார்த்தாருன்னா அதிகமாகும். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க நன்றிங்க. அது நீங்க சொன்னதுனால நான் சொல்லிடுறேன். குரு பார்வை, குரு எதை பார்க்கிறாரோ அதை அதிகமாக்குவார், வளர்ப்பார். குரு நல்லதை பார்த்தாருன்னா நல்லதை அதிகமாக்குவார். இது அடிப்படை வகுப்புல பொதுவா சொல்ல மாட்டோம், ஏன்னா குழப்பம்ன்றதுனால. பொதுவா குரு பார்வை நல்லதுங்கிறது மட்டும் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா குரு வளர்ப்பார். நெகட்டிவை பார்த்தாருன்னா நெகட்டிவை வளர்ப்பார். அதாவது ஒருத்தருக்கு கெட்ட குணம் இருக்குன்னா குரு பார்த்தாருன்னா அந்த குணத்தை இன்னும் வளர்த்து விடுவார், பாதுகாப்பா வளர்த்து விடுவார். அதான் வித்தியாசம். அவர் செய்யறதே வெளியே தெரியாது. ராகு மட்டும் இருந்தாருன்னா அவர் தப்பு பண்றாருன்னு தெரியும். குரு பார்த்துட்டாருன்னா அவர் தப்பு பண்றது வெளியே தெரியாது. அதனால அவர் நல்லவர் மாதிரி தெரிவார். குரு பாக்குறாருப்பா அதனால அவர் நல்லவரு அப்படின்னு ஆயிடும். ஆனா வெளியே தெரியாம இருக்குமே தவிர உள்ள அது இருக்கும். குரு பார்வையினுடைய ரகசியம் அதுதான். ஒரு நல்ல விஷயத்த பாக்குறாரு அப்படின்னா இன்னும் நல்லதா ஆக்குவார் குரு. அதனால குரு கிட்ட தான், குரு பார்வையில தான் நம்ம கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். வாழ்க வளங்கள். இது இதுக்கு முன்னாடி இப்ப நடந்துகிட்டு இருக்க மருத்துவ ஜோதிடம் வகுப்புல இத நடத்தி இருப்போம். வாழ்த்துக்கள். உங்க கருத்தை சொன்னதுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து, அப்போ முஸ்லீம வந்து இது குறிக்குது, ராகு குறிக்கிறார் அப்படின்னா, ராகு பகவான் குறிக்கிறார் அப்படின்னா, இப்ப கேது பகவான் வந்து கிறிஸ்தவர்களை குறிப்பார், ஆங்கிலம் பேசுறவங்கள குறிப்பார். அந்நிய தேசம், ராகு அந்நிய தேசம், தாதாக்கள். தாதானா எப்படி? பெரிய 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 பிரச்சனையெல்லாம் அவங்கதான் தீர்த்து வைப்பாங்க இல்லையா? பெருசு, கட்டுக்கடங்காதது, பிரம்மாண்டம், இதெல்லாம் ராகுங்கிறதுனால தாதா வந்து இதுல கொண்டு வரோம். மந்திரவாதிகள். இப்ப மந்திரவாதி அப்படின்னு பார்த்தா 2 வகையில இருக்கும். சினிமால சொல்லுவானே, மந்திரம் சொன்னா மந்திரவாதி தானே, ஐயர் மந்திரம் தானே சொல்றாரு, அப்ப நீ மந்திரவாதியான்னு கேட்பான் ஏதோ படத்துல. இங்க இந்த மந்திரவாதிங்கிறது என்ன? பிளாக் மேஜிக். அதாவது தவறு செய்தல். பிளாக் மேஜிக்ங்கிறது அடுத்தவங்களுக்கு இந்த செய்வினை வைக்கிறது, பில்லி சூனியம் செய்யறது, அந்த மாதிரி செய்யறதெல்லாம் பிளாக் மேஜிக்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து அதுல ஈடுபாடு அதிகமா இருக்கும். ராகு சம்பந்தப்பட்டுச்சுன்னா அதையெல்லாம் கத்துக்கணும். அதே ஒரு நல்ல நிலையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ராகு நல்ல நிலையில இருந்தாருன்னா இவங்க என்ன செய்வாங்க, அதே பிளாக் மேஜிக்கை கத்துக்கிட்டு
அதுல இருந்து கிளையன்ஸை காப்பாத்துறதுக்காக இவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி அது லக்னாதிபதியையும் அடுத்து எடுத்துக்க வேண்டி இருக்கும். இப்ப லக்னாதிபதி நல்லா இருக்காரு, குரு பார்வையில இருக்காரு, ராகு சம்பந்தப்படுது, அது ஒரு இடத்துல தனியா இருக்கு. குரு ராகுவை பார்க்கல, ஆனா லக்னாதிபதியை பார்க்கறாரு, லக்னத்தை பார்க்கறாரு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி செய்வாங்கன்னா இதை கத்துக்குவாங்க, ஆனா நல்லதுக்கு பயன்படுத்துவார்கள். அது என்ன சார் ஒயிட் மேஜிக்னு அப்ப இருக்கா அப்படின்னா எஸ். கேது சம்பந்தப்பட்டா அவர் சித்தர் இல்லையா கேது. அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திருநூறு மந்திரஸ்தரைன்னு பண்றது, அந்த மாதிரி இப்ப குணப்படுத்துறாங்க இல்லையா, குணப்படுத்துறதெல்லாம் ஒயிட் மேஜிக். அது கேது அல்லது குரு அல்லது ரெண்டும் கலந்து, கேது குரு ரெண்டும் கலந்து வர்றது. நீங்க குருன்னா அவர் கோயில் சாமி கும்பிட்டு அதை மட்டும் பண்ணி தருவாங்க. கேது சம்பந்தம் வரும்போது அதுலயும் மந்திரங்கள்லாம் வரும், ஆனா அது நல்ல மந்திரங்களா வரும். வாழ்க வளமுடன். வசிப்பிடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தலைவாசல், ரெண்டு பக்கம் பாம்பு குறியீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது நீங்க பழைய காலத்து வீடுல பாத்தீங்கன்னா நிலையில கீழே ஒரு அடிக்கு மேல ஒரு ரெண்டு பக்கமும் கட்டிங் இருக்கும். அது யார் வீட்லயே இருக்குன்னு யாரும் சொல்லல, ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, பழைய வீடுகள்ல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். வெளிநாட்டை குறிப்பார் ராகு. வெளிநாட்டை எப்படி குறிக்கிறாரு? வெளிநாடு பெருசா இருக்கிறதுனாலயா அப்படின்னா, வெளிநாடுன்னா பெருசா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, குட்டி நாடுகள் கூட இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா அல்லது இலங்கை, இன்னும் அரபு நாடுகள்லாம் போனீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி நாடு. ஒரு நாட்டுல அங்க ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து வேலைக்கு இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. நம்ம எப்படி பெங்களூர்ல இருந்துகிட்டு ஹைதராபாத் போவோம், ஹைதராபாத்ல இருந்து மும்பை போவாங்க, இப்படி மாத்தி மாத்தி போற மாதிரி அங்க முஸ்லீம் கண்ட்ரில ஏதோ ஒண்ணுல இருந்தா அங்க லிங்க் வச்சுக்குவாங்க, ஏஜென்சி நிறைய இருக்கும், அவங்க என்ன பக்கத்து பக்கத்துல போவாங்க. வெளிநாடு எப்படி எடுக்கிறோம் ராகுவுக்கு அப்படின்னா, ராகு மறைத்தல். ஏன்னா அவரு நிழல் கிரகம், எதையும் மறைச்சிருவார். கிரகணத்தின் போது சூரியனை மறைக்கிறார் இல்லையா, அப்போ சூரியனையே மறைக்கிறாருன்னா நம்மளையும் மறைக்கிறார். தலைமறைவுங்கிற பொருள்ல வரும். இப்போ ராகு தலைமறைவை குறிப்பார். வெளிநாடு போனா என்ன அர்த்தம் அதானே, இப்பதான் வீடியோ கால்ல பாத்துக்கிறோம், எந்த நிமிஷம் வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா செல்போன் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரங்க் கால் போட்டா ஒரு வாரத்துக்கு கூட ஆகும் கிடைக்கிறதுக்கு சில நாடுகள்ல இருந்து. ஏன்னா வெயிட்டிங்ல இருந்து வரிசையா வரணும். அதுவும் போன் எங்கேயாவது இருக்கும், போஸ்ட் ஆபீஸ் மாதிரி இடங்கள்ல புக் பண்ணி வச்சுட்டு அவங்க திரும்ப நமக்கு உங்களுக்கு கால் கிடைக்குது வாங்கன்னு சொல்லி நமக்கு திரும்ப போன் பண்ணி கூப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அப்புறம் பேசி அந்த மாதிரி வரும். இப்போ தலைமறைவு எங்க இருக்காருன்னே தெரியாம போயிடுறாங்க இல்லையா, அதனால ராகுவுக்கு வெளிநாடு கொண்டு வரும். ஒன்னொன்னு எப்படி எடுக்கிறோம்னு புரிஞ்சுன்னா நிறைய இதை நீங்களே எடுக்கலாம். ஒருத்தர் கடனுக்கு பயந்துகிட்டு மறைஞ்சிடுறாரு, ராகு சம்பந்தப்பட்டா அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம். அது ஜாதகம் லக்னம் லக்னாதிபதி மற்றதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வெளிநாட்டுல போய் நல்ல விதமா மறைஞ்சிருப்பாங்க. இது மறைவுகள்ல அவங்க தேவைக்கு போயிருக்காங்க, அங்க போய் நல்லா இருக்காங்க. இதே லக்னம் லக்னாதிபதி நல்லா இல்ல, கடன் வாங்குற மாதிரி அமைப்பு இருக்குன்னா ராகு சம்பந்தப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கடனுக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடி போறவங்களும் இருப்பாங்க. போன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் மாத்திட்டு அட்ரஸ் ரேஷன் கார்டு எல்லாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சில பேர் இப்ப நிறைய நடக்குது இல்லையா, சீட்டு பிடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் அதுலதான் வருவாங்க. ராகுல சீட்டு பிடிப்பாங்க, 1 லட்சம் போட்டீங்கன்னா 3 மாசத்துல 1 லட்சம் உனக்கு திரும்ப வந்துடும் அப்படிம்பாங்க. அப்போ அது வந்த உடனே திரும்ப 2 லட்சத்தையும் போட்டீங்கன்னா 3 மாசத்துல 4 லட்சம் ஆகுங்களன்னு அதையும் வாங்கிடுவாங்க. மொத்தமா கட்டின உடனே அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்கெல்லாம் ராகுல தான் வருவாங்க. சினிமானா சுக்கிரன் தானே சார், ராகுவை எப்படி சார் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, சினிமா ஷெட் எல்லாம் எப்படி போடுறாங்க, ரொம்ப பிரம்மாண்டமா போடுறாங்க. சண்டை ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா
உயரத்துல இருந்து குதிக்கிறது, நிறைய ஆக்சிடென்ட் நடந்து இறந்து கூட போயிடுறாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுக்கிறாங்க. கிரெயின் எல்லாம் பார்த்தோம்னா அந்த கேமராவை அங்க தூக்க இங்க தூக்க கிரெயின்ல வச்சு இப்ப எல்லாமே ஷூட்டிங் பார்த்தோம்னா தெரியும், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். பிரம்மாண்டம் மாயம். சினிமா ஒரு மாயம் தானே, அது உண்மை கிடையாது. சினிமால பாக்குற எதுவுமே உண்மை இல்லை. அங்க அழுகிறதும் உண்மை இல்லை, சிரிக்கிறதும் உண்மை இல்லை, எதுவுமே உண்மை இல்லை. காதல் தெரியுற அதுல வர்ற காதல் உண்மை இல்லை, அதுல வர்ற அழகு உண்மை இல்லை, முக்கியமா அதுல வர்ற அழகு உண்மை இல்லை. அந்த உண்மை அல்ல பிரம்மாண்டம் அப்படிங்கிற முறையில சினிமாவை என்ன செய்யறோம், இது கொண்டு வரோம். அப்போ ஒருத்தர் சினிமாவில் சக்சஸ் ஆவாங்களா, சினிமாவுக்கு போவாங்களா அப்படின்னா ராகு, சுக்கிரன், புதன் இவங்களாம் சம்மந்தப்படணும். புதன் எதுக்குன்னா புதன் தான் நடிப்பு, எழுத்து இதெல்லாம் வரும். அழகு கவர்ச்சி சேர்ந்தாதான் நடிப்புகளே வர முடியும். அப்ப சுக்கிரனும் வந்துருவார், ராகுக்கும் கவர்ச்சியும். பயங்கரமா இருந்ததுன்னா அதுவும், விகாரமா இருந்தாலும் அது ராகுவை குறிக்கும். தொழில்னு பார்த்தா இது சார்ந்த எல்லா தொழிலையும் சொல்லலாம். ரொம்ப ஆபத்தும் பிரம்மாண்டமும் சேர்ந்தது எல்லா தொழிலும். மது, சுக்கிரன் மது சொன்னோம். உயர் வகை மது வந்து சுக்கிரன். சில பேரு தண்ணியே கலக்காம சாப்பிடுறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, ரா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், அந்த மாதிரி செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ராகு சம்பந்தப்பட்டிருக்கும். விஷமும் ராகு தான். ரயில்வே ராகுக்கு சொல்லுவோம். ஏன்னா போக்குவரத்துல பார்த்தா பிரம்மாண்டமானதுன்னா ரயில்வே. கன்னியாகுமரியில ஆரம்பிச்சா காஷ்மீர் வரையிலும் ட்ரெயின்ல போக முடியும். அவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம் இந்திய ரயில்வே. அந்த வகையில ரொம்ப பெருசுங்கிற முறையில நம்ம ராகுவுக்கு காரகமா சொல்றோம். தேவதை காளி, துர்க்கை. ஏன்னா பிரம்மாண்டம், ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால காளி, துர்க்கை. கருமாரியம்மனை எப்படி கொண்டு வரோம்னா, ஏன்னா அவங்களுக்கு தலை இல்லை. பரசுராமர் கதை படிச்சவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காரகமும் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வரலாறு அல்லது அது என்ன சொல்லுவோம், இந்த புராணங்கள், அதுல இருந்தா எடுக்கிறோம். அப்ப புராணத்துல என்ன சொல்றாங்க, மாரியம்மன்ங்கிறது பரசுராமனுடைய தாயார் வெட்டப்பட்டு தலையை மாத்தி வச்சிடறாங்க இல்லையா. இங்க ராகு கேதுக்கு வெட்டப்பட்டு தலை மாறி இருக்கு. புற்று கோயில்கள் எல்லாம் வந்துரும் அதுல. நாகேஸ்வரம், காளகஸ்தி, பாம்பளம்மன் இருக்கிறது, புன்னை நல்லூர் மாரியம்மன், இதெல்லாம் ராகுல வந்துரும். புலி ராகுவை குறிக்கும். அதனால புலி வாகனத்தை உடைய ஐயப்பனையும் அதுல சேர்த்திக்கலாம். ஐயப்பன் வந்து சனியில வரும். ஏன்னா காவல் தெய்வம்ங்கிற முறையில ஐயனார் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவோம். இங்க புலி வாகனம்ங்கிற முறையிலும் நம்ம அதை எடுக்கலாம். தத்துவம் வந்து சர தத்துவம், பித்தம், தாமசம், வாயு, தாது. இதெல்லாம் இப்ப புரியாது, உயர்நிலையில பயன்படுத்தும் போதுதான் புரியும். இருந்தாலும் அப்ப நீங்க அதை தேட முடியாது இல்லையா, வீடியோ பார்த்துக்கலாம். நீங்க குறிப்பு எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இது பயன்படும். நோய் அறிதல் அதுல எல்லாம் இது பயன்படும். அதாவது ராகு சம்பந்தப்பட்டா அவங்களுக்கு என்ன நோய் வரும், பித்த நோய் வரும். பித்தம்னா வெப்பம், சூடு சார்ந்த விஷயங்கள் இருக்கும், வாயு சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உலோகம், கருங்கல் தான். ராகு சார்ந்து ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னா கருங்கல்லாலான பொருள்களை வாங்கி கொடுக்கலாம். அடுத்தவங்களுக்கு அது மாதிரி பயன்படுற மாதிரி செய்யலாம். ஒண்ணும் இல்லை, என்ன செய்யலாம், கருங்கல்ல அம்மி. இப்ப யாரு சார் அம்மி எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, கோயில்ல சந்தனம் உண்மையிலேயே அரைப்பாங்க அப்படின்னா வாங்கி தரலாம். அல்லது கிரைண்டர் வாங்கி, யாருக்காவது கல்யாணத்துல கிரைண்டர் வாங்கி கொடுக்கலாம், கருங்கல் இருக்கிற மாதிரி. அதுக்குள்ள கல்லு தானே இருக்கு, அதனால வாங்கி தரலாம். பிளாஸ்டிக் வந்து ராகுக்கு சொல்லலாம்.
ஏன் பிளாஸ்டிக் சொல்றோம்னா, பிளாஸ்டிக்ங்கிறது உண்மையிலேயே பூமியில இல்லாத ஒரு பொருள். பிளாஸ்டிக் வந்து கிடையாது, இயற்கையில கிடையாது. மற்ற இயற்கையில இருக்க பொருட்களை எல்லாம் கலந்து பிளாஸ்டிக் என்ற ஒரு இதை தயாரிக்கிறோம். அப்ப இல்லாத ஒன்று, ராகுக்கு எதுவுமே இல்லாத ஒன்று தானே, இல்லாத ஒரு புள்ளியை நம்ம கிரகம்னு சொல்றோம். அதனால இங்க இல்லாத கற்பனையான, நம்மளே உருவாக்குன, ஏன்னா ராகுக்கு எதுவோ இருக்குன்னு நம்ம தான் உருவாக்குறோம். அப்ப பிளாஸ்டிக்கையும் நம்ம தான் உருவாக்குறோம். ஸோ பிளாஸ்டிக் பொருட்களை ராகுக்கு கேதுக்கும் உதாரணமா சொல்லலாம். காரியம்ங்கிறத நீங்க புக்ல எல்லாம் பார்க்க முடியாது. இதை நம்ம சொந்தமா யோசிக்கும் போது வரும். இது பிளாஸ்டிக் கூட சில புத்தகங்கள்ல இருக்கலாம், ஆனா காரியம் இருக்காது. எப்படி காரியம் லெட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா, யாராவது சொல்ல முடியுமா? எதுக்கு காரியத்தை எடுத்தோம்? ராகு சூரியனை மறைப்பார் அப்படின்னும். இந்த காரியத்தினுடைய பண்பு தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அது டாக்டரு அல்லது எக்ஸ்ரே எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா மேல ஒரு கோட்டு போட்டிருப்பாங்க. அதை தொட்டு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஷீட் இருக்கும், காரிய ஷீட், லெட் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும்னா எக்ஸ்ரே எல்லாம் தடுத்துரும். எக்ஸ்ரே வந்து உடம்புலயே ஊடுருவி போகக்கூடியது, அதையே தடுக்கக்கூடியது இந்த காரியம். அப்ப சூரியனை தடுக்கக்கூடிய ராகு அப்படின்னா, அப்ப இங்க கதிர்வீச்சை தடுக்கக்கூடிய பொருள் எதுவோ அதை ராகுக்கு காரகமாக எடுக்கலாம் அப்படின்ற லாஜிக்ல நான் எடுத்திருக்கேன். தானியத்துல வந்து கருப்பு உளுந்து சொல்லலாம். இப்ப உணவுன்னு எடுத்துக்கிட்டா உளுந்து சாதம் தான். சுவை, புளிப்பு முன்னாடியே சுக்கிரனுக்கு சொல்லியிருக்கோம். நிறம் வந்து கருப்பு தான். சில நேரங்கள்ல சாம்பல் நிறத்தையும் சொல்லலாம். ரத்தின கற்கள், ராகு கேது கற்கள் வந்து மேக்சிமம் யாரும் பயன்படுத்தி இருக்க வாய்ப்பு குறைவு. சொல்ல மாட்டாங்க, வேண்டாம் அப்பா ராகு வேண்டாம் கேது வேண்டாமாங்க. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? கோமேதகம் தான் ராகுக்கு உரியது. இந்த நவரத்ன மோதிரம்னு இருக்கும், சதுரமா 9 கல் வச்சு செய்யறதுல இது இருக்கும். 9 கிரகத்துக்கும் கல் இருக்கும், அதுல கோமேதகம் இருக்கும். இதோ பாருங்க, இதுதான் கோமேதகம். வாகனம் புலி. இன்னொன்னு முக்கியமா சொல்லணும், இந்த ராகு சம்பந்தப்பட்டவங்களுக்கு சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா அவங்களுக்கு சிக்கனை விட மட்டன் பிடிக்கும். அதாவது கொஞ்சம் கரடு முரடா இருக்கிறது பிடிக்கும், புரோட்டா பிடிக்கும். இது பலன் சொல்ல முடியுமா யாராவது? இது சரியா இருக்கான்னு? 159 ராகு இருக்கவங்களுக்கு மட்டனா சிக்கனான்னு கேட்டா மட்டன் விரும்புவாங்க. அதுக்காக நான் மட்டனே கொடுத்து பழக்கல சாருன்னா அவங்களுக்கு அது பொருந்தாது. மட்டன் சிக்கன் ரெண்டையும் கொடுத்து பழக்கியிருக்கேன் குழந்தைக்கு அப்படின்னா அதுல எதை அதிகமா விரும்புதுன்னு பாத்தீங்கன்னா மட்டன் விரும்புவாங்க. மிருகம் அப்படின்னு எடுத்துட்டு ஆடு எடுத்துக்கலாம். மரம் அருகம்புல், ராகுக்கு வந்து அருகம்புல். இதை எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுவால் ஏற்படுகின்ற கிரகணமா இருந்தா அதுக்கு அருகம்புல்ல பயன்படுத்தணும். பொதுவா கிரகணம்னா தப்பை புல்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம பார்க்கணும், ராகு சேரும்போது ஒரு கிரகணமும் கேது சேரும்போது ஒரு கிரகணமும் வரும். அப்போ ராகு சம்பந்தப்பட்டு கிரகணம் வந்துச்சுன்னா அப்போ அருகம்புல்லை பயன்படுத்தணும். கேது சம்பந்தப்பட்டு கிரகணம் வந்துச்சுன்னா அப்போதான் தர்ப்பை புல்லை பயன்படுத்தணும்.
கிழமையில சனி போல் ராகுங்கிறதுனால சனிக்கிழமை எடுத்துக்கலாம், ராகு காலத்தை எடுத்துக்கலாம். ஞாயிறு ஏன் சேர்த்திருக்கேன் அப்படின்னா துர்க்கை ஞாயிற்றுக்கிழமை வணங்குவாங்க நிறைய பேரு, அதனால நான் அதை சேர்த்துக்கிறேன். ஆட்சி உச்சமெல்லாம் ஒவ்வொரு புத்தகத்திலேயே ஒன்னொன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ராகு கேதுக்கு எனக்கு தெரிஞ்சு 4 வகையாக சொல்லியிருக்காங்க. அதனால ராகு கேதுக்கு சொந்த வீடோ ஆட்சி உச்சமோ இல்லைங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கன்னி ரிசவம்னு சொல்றாங்க, அதே தலைகீழா மாத்தி சொல்லுவாங்க. ஆட்சி கன்னி வீட்டுல ஆட்சின்னு இருக்கும், அதே மாதிரி உச்சம் வந்து ரிஷபத்துலன்னு சொல்லுவாங்க. வேற ஒரு புக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி சொல்லுவாங்க, அதனால அது வேண்டாம். நீச்சம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுவும் அப்படிதான், வேண்டாம். மூலத்திரிகோணம் எடுத்துக்க வேண்டாம். நட்பு கிரகம் சனி சுக்கிரன் நட்பு கிரகம்னு எடுத்துக்கங்க. பகை கிரகம்னு பார்த்தா சூரியன் சந்திரன் முக்கியமா பகை கிரகம், செவ்வாயும் சேர்த்துக்கலாம். சமமா இருக்கிறது வந்து புதனும் குருவும் சமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம், இந்த 3 ராகுவுடைய நட்சத்திரம். பார்வை தான் நிற்கின்ற இடத்திலிருந்து 3-11 பார்ப்பார்கள். 2 பார்வை உண்டு. கேதுவுக்கும் அப்படிதான், தான் நிற்கும் இடத்திலிருந்து 3-11 அப்படின்னு எடுத்துக்கணும். செயற்கைங்கிறது நாடி முறையில என்ன சொல்லணும்னா, ஒரு கிரகம் நிக்கிற இடத்துல இருந்து அந்த 3 அதாவது 1-5-9 திரிகோணங்கள் இயங்கும்னு சொல்றோம். அதனால அதை செயற்கை மாதிரி எடுத்துக்கிறோம். இல்லைன்னா அதை விட்டுருங்க. பார்வை வந்து 3-11 பாக்குது அப்படின்னு சொல்றோம். திக்பலம்ங்கிறது இதுக்கு கிடையாது. தசை ஆண்டுகள் 18 வருஷம் வரும். கோள் சுபரா அசுபரான்னு பாத்தீங்கன்னா இவர் அசுபர் தான். 1.5 வருஷத்துக்கு ஒரு ராசியில சுமார் 1.5 வருஷம் இருப்பார். எண் 4 நியூமராலஜில 4ஆம் நம்பர் ராகுவை குறிக்கும். ஆசன வடிவம் கொடி வடிவம் கொடுக்குறாங்க. கொடினா இந்த கொடி பிளாக்னு சொல்றோம் இல்லையா, அத சொல்றாங்க. கதை மாந்தர், அதாவது பலன் எடுக்கிறதுக்கு நம்ம சொன்ன கதையவே நீங்க புராண கதையை பயன்படுத்திக்கங்க. பாம்பின் குணம் அப்படின்னு எடுத்தா எப்படி சொல்லலாம்னா, இவங்க ரொம்ப பிரம்மாண்டமா பில்டப் பாத்துக்கலாமா அப்படியாம்பாங்க. அதாவது பாம்பு சீரும் இல்லையா, பாம்பு படம் எடுக்கும். அப்ப நமக்கு பார்த்த உடனே ஒரு பயம் இருக்கும். ஆனா உண்மையிலேயே பாம்பு நம்மள தேடி வந்து கடிக்குது துரத்துதுங்கிறதுலாம் கிடையாது, அதை தப்பிச்சு ஓட பார்க்கும். உண்மை அதுதான். வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு முன்னாடி நம்ம நிக்கிறதுனால அதுக்கு நம்ம மேல துரத்துதுங்கிற மாதிரி தோணும். அது திரும்பி தப்பிக்கதான் பார்க்கும். தடி எடுத்தோம்னா ஓடிடுது இல்லையா, இந்த நாய் வந்து எப்படி நம்ம ஓடினோம்னா துரத்தும், நின்னோம்னா ஓடிடும். அது மாதிரி இந்த ராகு இருக்கிறவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னா பாத்துக்கலாமா, நம்ம வடிவேல் பேசுவார்ல சினிமாவில, அது மாதிரி இருக்கும். கடைசியில சமாதான கொடியை காட்டுற மாதிரி காட்டிடுவாங்க, அல்லது பயந்து கொஞ்சம் ஆக்சுவலா உண்மையிலேயே இவங்க பயப்படுவாங்க. அம்மன் ஸ்தோத்திரங்கள், ஏன்னா இது ராகுக்கு வழிபாடு என்னன்னா, நீங்க ராகு சார்ந்த மந்திரங்கள் சொல்லலாம், அல்லது காளி இருக்கு இல்லையா, காளி தான் அதுக்கு அதிதேவதைங்கிறப்போ அம்மனுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கலாம். ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி, பாருங்க சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. ராகு காயத்ரி, நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். வாழ்க வளமுடன். ஏதாவது கேள்வி இருக்கா? இப்ப சொன்னதுல இந்த ராகு இருக்கவங்க, லக்னத்துல ராகு இருக்கவங்க ரொம்ப பயமுறுத்துவாங்க முதல்ல, ஆனா ஏத்துக்கிட்டா அப்படியே காணாம போயிடுவாங்க.
இந்த வர ஒரு சின்ன வேலை இருக்குன்னு போயிடுவாங்க. இது இருக்கா? அதே மாதிரி ராகு சந்திரன் சம்பந்தப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு சில இதுல பயம் இருக்கும். உதாரணத்துக்கு தண்ணியை பார்த்து பயப்படலாம். ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது மற்ற கிரகங்கள் சேர்க்கையை பொறுத்து சில இதை பார்த்து பயப்படுவாங்க. போபியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது லக்னாதிபதியை வச்சு முடிவுக்கு வரணும். அப்படி இருந்தாலே அப்படிதான் ஆகும்லாம் நினைக்க கூடாது. ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப எனக்கே காய்ச்சல் அப்படின்னா நான் தைரியசாலியா இருந்த காய்ச்சல் தானே, என்ன பண்ணுவோம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆம்பாட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அது மாதிரி சேர்க்கை இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்தா அவங்க பயப்பட மாட்டாங்க, அதெல்லாம் சமாளிச்சுக்குவாங்க. கொஞ்சம் மனசுக்குள்ள அப்படிதான் இருக்கு, ஆனா பாத்துருவோமே அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த குழந்தைங்க இருட்ட பார்த்தா பயப்படும். சில குழந்தைங்க என்ன பண்ணும், பயமா தான் இருக்கு பார்ப்போம் அப்படின்னு போகும். அது மாதிரி இருக்கலாம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா. ஏதாவது கேள்வி இருக்கா? அடுத்து நம்ம இதுக்கு போலாமா? அடுத்து கேது பகவான் பார்க்கலாமா? இப்ப பாருங்க, இந்த பார்வை சொன்னேன் இல்லையா, அது புரியணுங்கிறதுக்காக ஒரு ஷேர் போடுவோம். எப்படி ராகு எங்க பார்ப்பாரு? சப்போஸ் ராகு இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ராகு மேஷத்துல இருக்கார், இவர் எப்படி அடுத்து எங்க போவாரு? ரிஷபத்துக்கு வருவார். சாரி, எல்லா கிரகங்களும் ரிஷபத்துக்கு போகும். ஆனா ராகு எங்க வருவாரு? மீனத்துக்கு வருவார். ரிவர்ஸ்ல போவாங்க பெயர்ச்சி. இப்ப எங்க இருந்து பெயர்ச்சி வந்திருக்கு? மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வந்திருக்காரு ராகு. இப்போதைக்கு கோச்சாரத்துல ராகு கும்பத்துல இருக்காரு. அப்ப இவங்க ரிவர்ஸ்ல வருவாங்க. அதனால இந்த கிரகங்களுக்கு வக்ர கிரகம் என்று பெயர். எப்பொழுதும் வக்ர கதியிலேயே இருப்பாங்க. சாப்டர்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வக்ரம்னு எழுதுனா அது கொஞ்சம் எழுத்து நிறைய வரும், இடம் பத்தாதுங்கிறதுனால பிராக்கெட் போட்டிருப்பாங்க. சில சாப்ட்வேர்ல, ஏன்னா சாப்ட்வேர் தான் இப்ப எல்லாருமே பயன்படுத்துறோம், சில சாப்ட்வேர்ல இப்படி ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்திருந்தாலும் மைனஸ், அதாவது வக்ரமா போகுதுன்னு அர்த்தம், வக்ர கதியில இருக்குன்னு பொருள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை பயன்படுத்துவாங்க. அதிகபட்சம் பயன்படுத்துறது இந்த மாதிரி பிராக்கெட்டு, மைனஸு. சிலர் இப்படி பயன்படுத்திருப்பாங்க. ஆனா இந்த வா போடுறது எங்கேயும் காணும். ராகுக்கு, மற்ற கிரகங்களுக்கு கூட போடுவாங்க, ராகுக்கு ஒரு சில இதுலதான் மைனஸோ இதோ போட்டிருப்பாங்க. ஏன்னா அது இயல்பாவே அப்படிதான் போகுது, அதை வக்ரம்னு காட்டாட்டி என்ன அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. வக்ரம் காட்டுறதுல ஒரு விஷயம் இருக்கு. ராகு எப்பவுமே வக்ரத்துலதான் இருப்பாரா, ராகுவும் கேதுவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் அவங்க நேர்கதியில போவாங்க. இது உங்களுக்கு ஒரு புதிய தகவல். ஒரு சில நாள் மட்டும். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் இப்ப நேர்கதியில போறது வக்ரம் அடையுது இல்லையா, அது மாதிரி இது வக்ரகதியில இருக்கிறது சில காலத்துக்கு நேர்கதியில போகும். சில காலம்னா ரொம்ப நாள் இல்ல, ஓரிரு நாட்கள் மட்டும் நேர்கதியில இருப்பாங்க. அப்போ பலன் மாறும் இல்லையா. ஆனா அதிகபட்சம் நீங்க எங்கேயுமே அதை பார்க்க முடியாது. ராகு கேது நேர்கதியில போவாங்களான்னு கேட்டா என்ன தப்பு தப்பா சொல்லி தராருன்னு தான் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா உண்டு, ஓரிரு நாட்கள் போவாங்க. எந்த ஜாதகத்திலேயாவது அது அந்த மாதிரி ஒரு சாப்ட்வேர் இருந்து அது குறிக்கப்பட்டிருந்தால் இப்ப பலன் மாறும். எதுக்காக பலன் மாறும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாடி முறையில இப்ப இங்க குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு என்ன செய்ய போறாரு? குரு அடுத்து இப்படி போவார், அடுத்து அவரு கும்பத்துக்கு போவார். ராகு இப்படி வருவார். நாடி முறையில என்ன சொல்லுவோம்னா, ஒரு கிரகம் அடுத்து எதை தொட போகிறதோ
அந்த பண்பை இது பெறும். அப்ப குருவுக்கு ராகுவின் குணம் வரும், ராகுவுக்கு குருவின் குணம் வரும்னு எடுத்துக்கலாம். இப்ப ராகு வக்ரகதியில இருக்காரு எப்பவுமே. ஆனா நம்ம பார்த்த ஒரு ஜாதகத்துல அந்த குழந்தை பிறந்த நேரத்துல ராகு நேர்கதியில போனாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப குருவுக்கு அதிக பாதிப்பு இருக்காது. ஏன்னா அது முன்னோக்கி போகுது, இதுவும் போகுது, பழைய அளவுக்கு இருக்காது. பாருங்க, ஒரு வண்டி இப்படி வருது, இன்னொரு வண்டி இப்படி போகுது, ரெண்டும் மோதிக்கிறதுக்கும் இது இப்படி போகுது, இதுவும் இப்படியே போகுது, இது ரெண்டும் மோதிக்குச்சுன்னா பாதிப்பு வந்து குறைவாக இருக்கும். இப்போ வக்ரகதி நேர்கதிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னா, இந்த பலன் எடுக்கிறதுக்கு தான் இது பயன்படும். இப்ப ராகு எங்க பாப்பாரு அப்படின்னா, ராகு நிக்கிற இடம், ராகு நின்ற இடம் லக்னத்தை குறிக்கல, ராகு நின்ற இடம் 1 அப்படின்னா அவர் எந்த பக்கமா போறாரோ அதுதான் 2ன்னு எடுக்கணும். இந்த பக்கமா போறாரு 2, இது 3. அப்படியே வந்தா என்ன வரும்? இது 12, இது 11. அப்ப ராகு எங்க பாக்குறாரு? 3, 11 பார்ப்பார்னு சொன்னோம். நின்ற இடத்திலிருந்து 3ஆம் இடம், அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல இத 3ன்னு வச்சு இத 11ன்னு வச்சாலும் ஒண்ணும் ஆயிட போறது இல்லை. ஏன்னா மாறாது. 12ங்கிறப்பதான் மாறும். ஆனா இங்க சப்போஸ் இத 3ன்னு வச்சாலும் அதே வீடுதான் வரப்போகுது, இத 11 வச்சாலும் அதே வீடுதான் வரப்போகுது. ஆனா 3, 11 பார்வைங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கேதுவுக்கும் அதே மாதிரிதான் 3, 11 பார்வை. சோ இது ஆரம்ப நிலையில படிக்கிறவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்காக தான் இத சொன்னது. ஏன்னா 3, 11 பார்வைனா புரியணும் இல்லையா, அதுக்காக சொன்னோம். கேள்விகள் எதுவும் வரவில்லை. ரொம்ப அடிப்படையினால யாருமே கேள்வி கேட்கல. யாருக்காவது கேள்வி இருக்கா? அடுத்து கேது பகவான் ரொம்ப சைலண்டா இருக்கு. வாழ்க வளமுடன். கிரக காரகத்துவங்கள் கேது பகவானை பத்தி பாக்குறோம். அதனால கேது பகவானை வணங்கி அவருடைய ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் இருக்கணும். அவரை பற்றிய எல்லா ஞானத்தையும் நமக்கு அவர் வழங்க வேண்டும் என்று வேண்டிக்கிட்டு இந்த அதுக்கு ஆரம்பிப்போம். இது ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலம். இது கேதுவினுடைய சிலைன்னு வச்சுக்கலாம். இந்த பரிகார ஸ்தலம் ராகுவுக்கும் கேதுவுக்கும் 2க்குமே இது பரிகார ஸ்தலமாக எடுத்துக்கலாம். பாம்பு பேர்லயே உள்ள ஒரு ஊர் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. யோசிங்க, நான் அப்புறமா சொல்றேன். பாம்பு அப்படின்னு ஆரம்பிக்கணும். கேது பகவான் எங்க ஊர் பக்கத்துலதான் இருக்கு. அப்படியா? வாழ்க வளமுடன். திருப்பாம்புரம். கேதுவே அலிகிரகம்னு சொல்றாங்க. மீண்டும் இதை நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, பெண் அலி, அதாவது வயதான பெண், அதாவது பாட்டிமார்கள், ரொம்ப வயசானவங்க வீட்டுல இருக்காங்க இல்லையா பெண்கள், அவங்களதான் எடுத்துக்கணும். அலின்னு எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அலின்னு ஒண்ணு தனியா இல்லை. அதேதான் இங்கேயும் கேது இருந்தாலும் இஷு, இஷு, ஸ்ரீ இந்த எழுத்துக்கள்லாம் வரும். பாம்பு சார்ந்த பெயர்கள் வரும். அஸ்வின், அஸ்வினி, இதெல்லாம் ரிஷி, இதெல்லாம் வரலாம். கபூர்னு எதுக்கு போட்டேன்னா, ரிஷி கபூர் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியுங்கிறதுக்காக போட்டேன். அப்ப ரிஷின்ற பெயர் இருந்தாலும்
இவங்களதான் குறிக்கும். ஏன்னா கேது சித்தர், முனிவர் அப்படிங்கிறதுனால முனிரத்னம்ன்ற பெயர். இந்த நேரத்துல இதை நான் வந்து முக்கியமா சொல்லிக்கணும். எனக்கு ஜோதிடத்தை முதல்ல கற்றுக் கொடுத்தவர், அதுக்கு முன்னாடி புத்தகங்களை வாங்கி படிச்சுமே தவிர ஒரு குருநாதர் ஆக எனக்கு ஜோதிடத்தை அறிமுகப்படுத்தினவர் வந்து என்னுடைய தலைமை ஆசிரியர். நான் அரசு மேல்நிலை பள்ளியில இயற்பியல் ஆசிரியரா பணியில் சேர்ந்தப்போ அந்த பள்ளியில தலைமை ஆசிரியர். அவருக்கு ஜோதிடம் தெரியும், நல்லா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அவர்கிட்ட சொல்லித்தரவே மாட்டேனார். ரொம்ப கெஞ்சி அவர்கிட்ட எனக்கு அரிச்சுவடிய ஜோதிடத்துல ஆரம்பிச்சு கொடுத்தவர் என்னுடைய குருநாதர், மானசீக குருநாதர். அவருடைய மானசீக குருநாதர் இல்ல, குருநாதரே அவர் தான். அவரை வணங்குகிறேன். அதனாலதான் அவர் பேர் இங்க சேர்த்துனேன். ஏன்னா முனின்னு வருது இல்லையா, முனின்னு வந்ததுன்னா அது அவரை தான் குறிக்கும், கேது பகவானை குறிக்கும். அப்போ ஜோதிடம் இவங்களுக்கு வரும். ஏன்னா ஜோதிடத்துக்கு முக்கியமான கிரகம் புதன், அதுக்கு கொஞ்சம் அடுத்தது அப்படின்னு பார்த்தா கேது. புதன் கேது நல்லா இருந்தா ஜோதிடம் நல்லா வரும். அல்லது கேது சம்பந்தப்பட்ட 1, 5, 9 கேது இருந்தால் ஜோதிடம் வரும். புதன் இருந்தாலும் வரும், கேது இருந்தாலும் வரும். ஜாதகம் பார்க்க நல்லா வரும். அல்லது ஆர்வம் இருக்கும் குறைஞ்சபட்சம். இங்க இருக்கவங்களுக்கு கேது தொடர்பு இருக்கா? 1, 5, 9 கேது இருக்கா? இருக்குங்கய்யா. எனக்கு லக்னத்துல கேது தாங்கய்யா இருக்கு. கடக லக்னம் கேது இருக்கு. கேது ஜோதிடம் நல்லாவே வரும். ஓகே. அல்லது ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆர்வம் இருக்கும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தகத்தை எல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சூழ்நிலை வரும்போது உங்க இது வெளிப்படும். முதன்மையான கிரகம் புதன் தான். கேது அதுக்கு அடுத்த நிலையில வரும். அடுத்து மனதின் குணம் அப்படின்னு பார்த்தா இவங்க தனிமையை விரும்புவாங்க அதிகமா. ரொம்ப கராரா இருப்பாங்க. நீங்க புராண கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்களா இருக்கட்டும் அல்லது முனிவர்களா இருக்கட்டும் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்து, அரசனா நீ யாரா இருந்தா எனக்கு என்னம்பாங்க. தனிமையா இருப்பாங்க, யாரு விஷயத்திலும் போய் தலையிட மாட்டாங்க. அதே சமயத்துல யாருக்கும் பயப்படவும் மாட்டாங்க. செவ்வாய் பயமுறுத்தும், பயப்படாது பயமுறுத்தும். ஆனா கேது வந்து எப்படின்னா பயப்படாது, ஆனா யாரையும் பயமுறுத்தாது. நீ எப்படியே போ, என்ன மிரட்டாத அப்படின்னு இவங்களுடைய குணம் இருக்கும். போதை பழக்கம் இவங்களுக்கு வர வாய்ப்பு இருந்ததுன்னா அதுல இருந்து விடுபடுறது சிரமமா இருக்கும். அதனால அது முதல்ல சொல்லிட்டேன், இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் அந்த ஒரு கிரகத்தை வச்சு முடிவு செய்ய முடியாது. லக்னம், லக்னாதிபதி, அவங்க இருக்கிற நிலைமை, அவங்கள பார்த்த கிரகங்களை பொறுத்தெல்லாம் மாறும். ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு அதுல ஆர்வம் வந்துச்சுன்னா விடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். அது தசாபுத்தி அமைப்பையும் சேர்த்துதான் எடுக்கணும். தியானம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மயக்கம், இப்போ உதாரணத்துக்கு கேது இருக்கு, அவங்க டாக்டருக்கு படிக்கிற மாதிரி. இப்ப செவ்வாய் நல்லா இருந்தா டாக்டருக்கு படிப்பாங்கன்னு சொல்றோம். அப்போ கேது சம்பந்தப்படுதுன்னா மயக்க மருந்து டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுலதான் இந்த மயக்கம்ங்கிறது வருது. சந்நியாசம், பிடிவாதம் சொல்லிட்டோம். குடும்ப உறவுல பாட்டிமார்கள் தான், தாய் வழி முன்னோர்களை குறிக்கும். உடல் பாகத்துல இப்போ ராகு வந்து வாய் அப்படின்னா இது வந்து ஆசன வாயை தான் குறிக்கும் கேது. அவரு பெருங்குடல் ராகுன்னா இவரு சிறுகுடல். முடி, தலைமுடி, ஜடாமுடி, முக்கியமா தலைமுடி வந்து சனி கூட எடுத்துக்கலாம். ஜடாமுடியே இவரு குறிப்பார். நுண்ணியதா இருந்தா எதுனாலும் அது வந்து இவர் தான். குழாய்கள் கேது, நீண்டதா இருந்தா அது கேது. ரொம்ப மெல்லிய குழாய்கள், ஊசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அங்கிட்ட வரும்போது வருவோம். இங்க உடல் பாகங்கள்ல வரும்போது இந்த மாதிரி இருக்கிறதுல நெப்ரான்கள்ங்கிறது எதுன்னா சிறுநீரகத்துல. ஏன்னா இப்போ ஒரு நோய் சம்பந்தமா ஏதாவது பாக்குறோம் அப்படின்னா 7 வந்து சிறுநீரகம், அங்க கேது
இருந்தாருன்னா, சனி கேது எல்லாம் இருக்காங்கன்னா, சனி 6ஆம் அதிபதியா இருந்து 7ல வந்து இருந்து கூட கேது இருந்தாருன்னா நெப்ரான்கள் அந்த நுண்ணிய குழாய்கள் அதுதான் சிறுநீரை பிரிச்சு எடுக்கும், உப்பை பிரிச்சு எடுக்கிறது. அந்த மாதிரி இதையெல்லாம் இது குறிக்கும். இரத்த குழாய்களையும் அந்த தந்துகி குழாய்கள்னு சின்னதா சொல்லுவோம். பெரிய குழாய்கள் போகும், அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு 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 சின்ன குழாயா மாறுற இடம் அது கேதுவை குறிக்கும். படை தேமல் அதெல்லாம் இதுல வரும். சொரின்னா கொஞ்சம் அது வேற மாதிரி வரும், அதனால அதை வந்து ராகுல சேர்த்துருவோம். பட்டப்பட்டையா வரும் இல்லையா, அதனால அது ராகுல வந்துடும். இது வந்து எப்படின்னா தடை பார்த்தா தெரியாம இருக்கும், ஆனா கண்ணுல பார்த்தா தெரியும். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப இதா இருக்கிறதெல்லாம் கேதுவுல வந்துருவாரு. கேன்சரும் கேது வரும். ராகு கேன்சர் வரும், கேதுவும் கேன்சர் வரும். வீட்டின் பகுதி ராகு எப்படி தலைவாசல்னு சொன்னோம்னா, அப்ப பின்னாடி இப்போ வீட்டுல 2 கதவு இருக்கு அப்படின்னா பின்னாடி கதவு வந்து கேது குறிப்பார். அந்த பக்கம் பாதிச்சிருந்தா அப்ப அந்த கதவுல வெடிப்பு இருக்கும் அப்படிலாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க ஆசன வாயின்னு எடுக்கும்போது அப்ப டாய்லெட்டையும் குறிப்பாரு இவரு. மின் ஒயர்கள் சுருள் வடிவ படிக்கட்டு இருந்தா கேதுவை குறிக்கும். இப்ப சுருள் வடிவ படிக்கட்டை வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது வீட்டுக்குள்ளேயோ வைக்கலாமா அப்படின்னா தவிர்க்கணும். ஏன்னா சுருள் வடிவம்னா அது பாம்பு, கேது, கேதுங்கிறது தடை. இப்ப தடையை எப்படி வீட்டுக்கு முன்னாடி தடை வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கணும். அதுதான் வாஸ்து. கேது பிரிவினையை வேற உண்டாக்குவார். இப்ப வீட்டுல ஒற்றுமை குறைவாக இருக்கும், பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு எடுத்துக்க முடியாது. ஒரு ஒற்றுமை குறைவு, மனசுக்குள்ள ஒரு பிரிவு, 2 பேரும் ஒரே வீட்டுலதான் இருப்பாங்க ஆனா பேசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சூழ்நிலை வரலாம். பிரிவுனா பிரிஞ்சுதான் போயிடுவாங்க, டைவர்ஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு பொருள் இல்லை, மனசளவுல கூட பிரிஞ்சு இருக்கலாம். சமுதாயத்துல மாற்று மதம் கிறிஸ்தவர்களை குறிக்கும், அந்நிய மொழி, ஆங்கிலம் இதெல்லாம் வரும். சித்தர்கள் வழிபாடு இவங்களுக்கு பிடிக்கும். சித்தர்கள் வசிப்பிடத்துல இது வந்து பின்வாசல்னு சொன்னா சமாதி, ஜீவ சமாதி குறிக்கும். இந்த கேது இருக்கவங்களுக்கு ஜீவ சமாதி எல்லாம் பிடிக்கும். ஐயா உங்களுக்கு ஜீவ சமாதி பிடிக்குமா? பிடிக்குங்கய்யா, ஆனா போறதுக்கு தான் வாய்ப்புகள் இல்லை. ஊருக்கு போனோம்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டு வருவோம். ஆர்வம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஜீவ சமாதியா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஆனா இவங்களுக்கு அதை பத்தி ஆர்வம் இருக்கும், தெரிஞ்சு வச்சிருப்பாங்க குறைஞ்சபட்சம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஜீவ சமாதி வீடியோ தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் யூடியூப்ல, எங்க ஜீவ சமாதி இருக்கு அப்படின்ட்டு. அப்ப கோச்சார கேது எங்க இருந்தாரு தெரியலங்க. அதுதான் நானும் இப்ப யோசிக்கிறேன். ரொம்ப தீவிரமா ஜீவ சமாதி எங்க இருக்கு என்ன அது அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒண்ணு கேது புத்தி அந்தரம் நடந்திருக்கும், அல்லது கோச்சார கேது லக்னம் லக்னாதிபதியோட சம்பந்தம். அப்போ புதன் திசை நடந்துகிட்டு இருந்தீங்களா? ஆனா புத்தி என்னன்னா கவனிக்கல. கோச்சார கேது கூட பக்கத்துல வந்திருப்பாரு. சரிங்க. லக்னத்தை லக்னாதிபதியை தொடர்பு கொண்டிருப்பார். ஏன்னா ஒரு பலன் வந்து எல்லா காலத்திலயும் தொடர்ந்து நடக்காது, அது குறிப்பிட்ட காலத்துலதான் நடக்கும். அடுத்து குறுகிய ஒற்றையடி பாதையெல்லாம் இவர் குறிப்பார். இவங்க வீட்டுக்கு வந்து பக்கத்துல ஒற்றையடி பாதை இருக்கலாம், அல்லது எப்படி வரும்னா ஒரு தெரு வரும், அந்த இடத்துல வந்த உடனே சில தெரு வந்து எப்படி ஆகும்னா வந்துட்டு அடுத்த தெருவுக்கு போக முடியும். சில தெருவுக்குள்ள இப்ப சென்னையிலேயே அல்லது பெரிய சிட்டிகள்லயே பார்த்தா எல்லாம் போகும், ஆனா சில தெருவு மட்டும் போயிட்டு திரும்பி வர்ற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் வழி இருக்காது. வேகமா போவோம், நல்லா இருக்கு ரோடு, இந்த ரோடு தான் அகலமா இருக்குன்னு போவோம், அங்க பார்த்தா முட்டுச்சந்தா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது குறுகியதா இருக்கும். இல்ல சார் நான் வீடு வாங்கும்போது அது பெருசாதான் சார் இருந்துச்சு, பாதையெல்லாம் பெருசுதான் சார் அப்படின்னா அங்க டிராபிக்கா இருக்கலாம். அது குறுகிய சந்துக்கு சமம் தானே. 2 பக்கமும் வீடுகள்ல எல்லாம் நல்ல வசதியான ஆளுங்களா இருந்து எல்லாருமே காரு வேணும்னு நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா வாசல்ல 2 சைட்லயும், அப்ப இடையில அந்த வாசல் சின்னதாயிடும். அந்த மாதிரி ஆகிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கும். ரயில் முன்னாடியே சொன்னேன், ராகுக்கு ரயில்வே சொன்னேன், இதுக்கும் சொல்றேன். அப்படின்னா அங்க பிரம்மாண்டம்ங்கிற முறையில ராகுக்கு சொன்னோம். அதாவது 10ல ராகு இருந்ததுன்னா ரயில்வேல வேலை பார்க்கலாம், கேது இருந்தாலும் ரயில்வேல வரலாம். ஏன்னா கேதுவை பத்தி சொல்லும் போது நீண்ட வளைந்து வளைந்து இருக்கக்கூடியன்னு சொன்னோம். இப்ப ரயில்வே லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சது எங்க போய் முடியுதுன்னு பார்த்தா போயிட்டே இருக்கும், நீளமா பாம்பு மாதிரி தான் போகுது. அதனால ரயில் பாதையை குறிக்குது ரயில்வே லைன். சர்ச்சு, பிள்ளையார் கோயில், இந்த பொருத்தம் பார்க்கும் போதோ அல்லது பொருத்தம் பார்க்கும் போதுன்ற பொண்ணு எங்க அமையும், மாப்பிள்ளை எங்க அமையுங்கிறப்ப இப்பெல்லாம் என்ன கேள்வி என்ன பதில் அதோட முடிச்சுக்கிறோம். ஆனா முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த திசையில அமையும், அவங்க வீட்டு பக்கத்துல இதெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த கேதுவை வச்சு என்ன சொல்லலாம்னா பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கும், சர்ச் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை வச்சுதான் சொல்றது, கேதுவை வச்சுதான் சொல்லுவாங்க. ராகு இருந்தா அம்மன் கோயில் இருக்கும், புற்று கோயில் இருக்கும் அவங்க வீட்டுல. அதாவது 7ங்கிறது மணமகன் அல்லது மணமகள்னு எடுத்தோம்னா அங்க இருந்து 4வது தான் அவங்க வீடு. இப்போ 4ல அல்லது 3ல, 3ங்கிறது பக்கத்து வீடு. ராகு கேது இருந்தாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு அடையாளம் சொல்றது. அல்லது புதன் இருந்தாருன்னா பெருமாள் கோயில் இருக்கும், அல்லது பள்ளிக்கூடம் இருக்கும். புதன் இருந்தா பள்ளிக்கூடம் இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லலாம். பட் அந்த காலம் மாதிரி இல்லை, இப்ப எல்லாம் நிறைய மாறி போயிட்டதுனால அந்த பலன் எல்லாம் இப்ப நம்ம சரியா பொருந்தி வர்றதில்லை. வாழ்க்கை வளமுடன். தொழில் இப்ப இதுலயே மேல வலை அப்படின்னு சொல்லுவோம், இது மீன் வலையையும் குறிக்கும், வடிகட்டக்கூடிய வலையையும் குறிக்கும், வடிகட்டுதல். அதனால டிஸ்டிலரிஸ் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, அது சாராய ஃபேக்டரியா கூட இருக்கலாம், அல்லது பெட்ரோலியம் அந்த மாதிரி இதை க்ரூட் ஆயில் வாங்கி அதை பிரிச்சு எடுக்கிறதும் டிஸ்டிலரி தான். இவரும் விஷத்தை குறிப்பார். புகையிலை, தேயிலை, பாய், சித்தானா சித்த மருத்துவம், மூலிகை, ஹீலிங் அப்படின்னா நிறைய வகையில இப்போ தொடுதல் மூலமா கூட குணப்படுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. வக்கீல் தொழில், கேது சம்பந்தப்பட்டுச்சுன்னா வக்கீல் தொழில் சொல்லலாம். கேது சனி வந்துச்சுன்னா, ஏன்னா பொய் வேணும், அதுல கொஞ்சம் பிடிவாதங்கள். ஃபைலு, அதாவது நூல் மாதிரி இருக்கிறது, அந்த ஃபைல்ல நூல் போட்டு கட்டுறோம் இல்லையா, அதெல்லாம் வச்சு பாக்குறோம். அதனால வக்கீல் தொழிலையும் குறிக்கும். நெசவுலதான் நூல் பயன்படுது, அந்த ஊசி அதெல்லாம் இருக்கும். அதனால நெசவு, தையல் மிஷினு இதெல்லாம் வரும். மந்திரம் முன்னாடியே சொல்லியிருக்கோம், இவங்க குணப்படுத்துற மந்திரம் சொல்லி மந்திரிக்கிறவங்க. தேவதை எடுத்துக்கிட்டா விநாயகர், சண்டிகேஸ்வரர் எடுத்துக்கலாம். மனித முகம் இல்லாத தெய்வம் அப்படிங்கிற முறையில எடுத்தீங்கன்னா எந்தெந்த இதெல்லாம் இருக்கோ அந்த எல்லா தெய்வத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ராகு கேதுங்கிறவங்க, இப்ப கேதுக்கு முகம் கிடையாது இல்லையா. இப்ப விநாயகரை வெட்டி அதே மாதிரி தான் அவருடைய தலையை மாத்தி யானை தலையை வச்சாங்க, அதனால விநாயகரை எடுக்கிறோம். அப்புறம் மனித முகம் இல்லாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மர் கூட எடுக்கலாம் சமயத்துல, ஆஞ்சநேயர் எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். கோயில்னா நாகேஸ்வரம், காளகஸ்தி, திருப்பாம்புரம், சேஷபுரீஸ்வரர், நாகநாதர்னு இருந்தா சிவன் இந்த வகையில வந்துருவார். தத்துவம்னு பார்த்தா சரம், ஆகாய தத்துவம், பித்தம், தாமசம், நெருப்பு, ஜீவன். உலோகம்னா துருக்கல் அப்படின்னு ஒரு கல் அப்படியே துருப்பிடிச்ச இது மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. கல்லு சொர சொரன்ட்டு ஒரு அழுக்கு கல் மாதிரி இருக்கும். அந்த கல் செம்புரை கல் அல்லது துருக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இவருடைய உலோகம்.
பிளாஸ்டிக் பொருட்களையும் சொல்றோம். எப்படி எடுத்தோம்னு முதல்ல ராகுக்கு சொல்லும் போதே சொல்லிட்டோம். ராகுடைய பிளாஸ்டிக் வந்து பிரம்மாண்டமா இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துக்கலாம். இவருக்கு வந்து மெல்லியதாக நீண்ட வளைந்த குழாயாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தானியத்துல வந்து கொள்ளு, அப்ப கொள்ளு சாதம், கொள்ளு ரசம், கொள்ளு ஜூஸ், இதெல்லாம். கேதுனால தொல்லை இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அது சில ஜாதகங்கள்ல கரெக்டா பொருந்து வருது. இந்த கோச்சாரத்துல கேது லக்னத்துல வரும்போது, சார் வீட்டுக்கு பாம்பு அடிக்கடி வருது சார்பாங்க. ராகு கேது வரும்போது, அது கேது வரும்போது கொசு தொல்லையும் பூச்சிகள் தொல்லையும் அதிகமா இருக்கும். ஏன்னா கேது கொசு, ஏன்னா அதுதானே ஊசி போடுது. ஊசியில குத்துறதெல்லாம் இது. புழுவெல்லாம் கேதுல சேர்த்துக்கலாம். ஏன்னா பாம்பு வந்து குட்டி குட்டியா இருந்துச்சுன்னா அதை கேதுவிலையும், பெருசா இருந்ததுன்னா அது வந்து ராகுலையும் சேர்த்துக்கலாம். அப்ப ராகு கோச்சாரத்துல சம்பந்தப்படும் பொழுது என்ன ஆகும்னா, பெரிய பாம்புகள் கண்ணுல படலாம், அடிக்கடி கண்ணுல படலாம், பாக்குற சூழல் அமையலாம். கேது சம்பந்தப்பட்டாருன்னா பூச்சி தொல்லைகள், பூச்சி பார்க்கறது, பூரான், அந்த மாதிரி இதுங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த பரிகாரங்களை செஞ்சுக்கலாம். சுவை, உரைப்பு, அதாவது உப்பு மாதிரி உரைக்கிறது. நிறம், கருஞ்சிவப்பு நிறம். சாமியாரங்கள்லாம் கட்டிக்கிறாங்க இல்லையா, ஒரு மாதிரியான சிவப்பு, கருஞ்சிவப்பா இருக்கும். அது என்ன சார் சித்திரத்துடன் சிவப்புனா, சிவப்பு தான். பட் டர்க்கி டவல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே டிசைன் போட்டிருக்கும், ஆனா கலர் மாறாது. ஒரே கலர், அதுக்குள்ள டிசைன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது சித்திர சிவப்பு. ரத்தின கற்கள்ல இது வந்து இந்த கேட்ஸ் ஐன்னு சொல்லுவோம். கண்ணு, பூனை கண்ணு மாதிரி இருக்கும் ஒரு கல், வைடூரியம்னு சொல்லுவோம். இதுதான் வைடூரியம். ரொம்ப அவசியம்னா மட்டும் போடுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் போட்டுட்டு அப்புறம் கழட்டி வச்சிருவாங்க. ஏன்னா கேது தடை அப்படின்றதுனால. ஒண்ணும் இல்ல, தடைங்கிறத விட கேது சம்பந்தமான பொருட்களை பயன்படுத்தும் போது, ஒரு ரொம்ப வயசாயிடுச்சு, மனைவி கணவன் இறந்துடுறாங்க, தனிமையில இருக்காங்க அப்படிங்கிறப்ப இதை பயன்படுத்திக்கலாம். சாதாரணமா பயன்படுத்தணும்னா ஒரு தனிமை விரும்பி அவங்க துறவரம் மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிச்சு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. சிங்கம் பாம்பெல்லாம் வாக்கணும்னு சொல்றாங்க. கோழி, உங்களுக்கு கோழிக்கறி பிடிக்கும், அங்க ஆட்டுக்கறி பிடிக்கும்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி கோழி உங்களுக்கு பிடிக்கும், நூடுல்ஸ் பிடிக்கும்னு எடுத்துக்கலாம். கேது சம்பந்தப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நூடுல்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. மரம்னு பார்த்தா தர்ப்பை புல்லு, வைக்கோல், மந்தாரை மலர். கிழமையில செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கலாம். ராகு வந்து அமாவாசை, ஏன்னா இருட்டுங்கிற முறையில அமாவாசை எடுக்கிறோம். ராகு அமாவாசைனா அப்ப கேது பௌர்ணமின்னு வரும். ஆட்சி உச்சம் வேண்டாம்னு எடுத்துக்குவோம். அப்ப நீச்சமும் இருக்கக்கூடாது, மூலத்திரிகோணமும் இருக்கக்கூடாது. நட்பு வந்து சனி சுக்கிரன், ஏன்னா இவங்க சுக்கிர அணியை சேர்ந்தவர்கள். பகையில வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் பகை. சமம்னா புதன், குரு சமம். நட்சத்திரம் இவருக்கு அஸ்வினி, மகம், மூலம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இவரு பார்வை 3-11 தான். ராகுக்கு போட்ட காட்டின மாதிரியே வச்சுக்கோங்க. தசையாண்டுகள் 7 ஆண்டுகள் தான். செவ்வாய்க்கு 7 வருஷம். செவ்வாய் தசைனா அதிகபட்சம் 7 வருஷம் இருக்கும். அதே மாதிரி கேது தசைனாலும் 7 வருஷம் தான். கோள் அசுப கிரகம்னு தான் சொல்லுவோம். இதுவும் 1.5 வருஷம். ஏன்னா ராகு ஒரு ராசியில 1.5 வருஷம் இருந்தா அதுக்கு நேரா 7ல தான் கேது இருக்கும். அப்ப இவரும் 1.5 வருஷம் தான் இருக்க முடியும். நியூமராலஜில 7ஆம் நம்பர் கேதுவை குறிக்கும். ஆசன வடிவம் இவரு கொடி வடிவம்னு சொல்லுவாங்க. கதையில வந்து பாம்போட குணம் இருக்கும்னு எடுத்துக்கலாம். அந்த பாம்பு சீரும், இந்த பாம்பு சத்தம் இல்லாம இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஏன்னா தனிமை குணம். ஏன்னா ராகுக்கு பாம்பு சொல்றோம், கேதுவுக்கும் பாம்பு சொல்றோம்னா 2 பாம்புக்கு வித்தியாசம் வரணும் இல்லையா. இது அமைதியா அப்படியே போயிடும், அது வந்து சீரும், பயமுறுத்தும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ பாம்பு வருது, கண்ணுல பாம்பு படுது, வீட்டுக்கு அடிக்கடி பாம்பு வருதுன்னா எந்த பாம்பு வரும்னு இப்ப முடிவு பண்ணிக்கலாம்.
விநாயகர் வணங்கலாம். கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். இது கடகத்துல இருக்க கடைசி நட்சத்திரம் ஆயில்யம். கேது காயத்ரி. அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். தமிழ் பொருள் ஒண்ணும் இல்ல, அஸ்வம் குதிரை. இந்த பக்கம் சூளம், சூளம் வச்சிருக்கிறவரே அப்படின்னு சொல்லி வணங்குறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நன்றிங்க. வளமுடன். வாழ்க வளமுடன்.